எல்லா வருஷமும் முதல் 2 மாசத்திலே தமிழ் சினிமால இருந்து ஒரு தரமான படம் வந்துரும். ஆனா 2024 போன வருஷம் மே மந்த் வரைக்குமே தமிழ் சினிமால இருந்து எல்லாரும் கொண்டாடுற மாதிரி ஒரு படம் வராமே இருந்தது. 6 மாசமா நல்ல படமே வரலன்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் கோலிவுட் ஃபார்ம் அவுட்னு உருட்டிட்டு இருந்தாங்க. பட் மே மந்த்துக்கு அப்புறம் கோலிவுட்டோட செகண்ட் ஹாஃப் தாறுமாறா இருந்தது. கிளாஸ் மாஸ் 2த்துலயும் தமிழ் டைரக்டர்ஸ் மிரட்டிட்டாங்க. சோ இந்த வீடியோல 2024 ரிலீஸ் ஆன டாப் 10 பெஸ்ட் பிலிம்ஸ் என்னங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாப் 10 மூவிஸ்ல கோட் எங்க வேட்டையன் எங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. கோட் வேட்டையன் மாதிரி கமர்ஷியல் படங்கள் இந்த லிஸ்ட்ல கிடையாது. இந்த லிஸ்ட்ல இருக்க டாப் 10 படங்கள் நல்ல கதையுள்ள ஆர்ட் படங்கள் மட்டுமே. 10th பிளேஸ்ல இருக்கிற படம் சூரியோட கருடன். 2024 ஒரு ப்ராப்பரான ஹிட் வரலங்கிற கான்ட்ரவர்சிக்கு ஃபுல் ஸ்டாப் வச்ச படம் தான் கருடன். பட் என்ன பொறுத்தவரை ப்ளூ ஸ்டார் லவ்வர்னு இதுக்கு முன்னாடியே நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. வேணா ஒரு பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பிலிம்னு கருடன் சொல்லலாம். படத்தோட கதை யதார்த்தமாவும் ராவாவும் இருக்கும். அதே சமயத்துல கமர்ஷியல் எலிமெண்ட்டும் ஆட் பண்ணி டைரக்டர் படத்தை சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாரு. சூரி, சசிகுமார், அப்புறம் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க மார்க்கோ படத்தோட ஹீரோ உன்னி முகுந்தன், இவங்க 3 பேரோட காம்போ தான் இந்த படத்தோட சக்சஸ்க்கு மெயின் ரீசன். நெக்ஸ்ட் சூரியோட அந்த கேரக்டர் டிசைன். சின்ன வயசுல இருந்தே உன்னி முகுந்தன் கேரக்டருக்கு விசுவாசமா இருக்க ஒரு கேரக்டரா தான் சூரி நடிச்சிருப்பாரு. அதுவும் படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே விசுவாசமான ஆளுன்னு காட்டுறதுக்காக சூரிய ஒரு நாய் கூட கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அங்கேயே இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சூரி வில்லனுக்கு விசுவாசமா இருக்கிறதா இல்ல சசிகுமார் சாவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனை ஸ்கிரீன் பிளேல சூப்பரா காமிச்சிருப்பாரு. அந்த இடத்துல ரைட்டிங் வேற லெவலா இருக்கும். சோ கருடன் இந்த வருஷத்தோட டாப் 10 லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் 9th பிளேஸ்ல இருக்கிற படம் ஆர்ஜே பாலாஜியோட சொர்க்கவாசல். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படத்திலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம்னு இந்த படத்தை சொல்லலாம். படத்துல நிறைய வயலன்ஸ் இருக்கு. ஃபுல் படமும் ஜெயில நடக்கிறதால எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. பட் உண்மையிலேயே மேக்கிங் அண்ட் ரைட்டிங் வைஸ்ல இது ஒரு செம்ம ஸ்கிரிப்ட். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் யூஸ் பண்ற டயலாக்ஸ்னு எல்லாமே தரமா இருக்கும். முக்கியமா ஒரு ஆப்பிரிக்கன் கேரக்டர் வருவாரு. அந்த கேரக்டருக்கும் செல்வராகவனுக்கு இருக்கிற பாண்ட் எல்லாமே ஒரு மாதிரி ரா ஹாலிவுட் ஃபிலிம்ஸை ஞாபகப்படுத்தும். இந்த படத்தோட ஹைலைட்டா நான் பாக்குற விஷயம் ஒரு ராவான புதுப்பேட்டை மாதிரி தமிழ் படம் பாக்குற ஃபீலும் கொடுக்கும். அதே மாதிரி பிரிசன் பிரேக், சஷான் ரெடம்ஷன் மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் பாக்குற ஃபீலும் கொடுக்கும். கிளைமேக்ஸ் கிட்டலாம் ஜெயில்ல ஃபுல்லா கலவரம் நடக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அப்போ அனிருத் பாடின ஒரு இங்கிலீஷ் சாங் போடும். அதெல்லாம் பியூர் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து 8th பிளேஸ்ல இருக்கிற படம் நந்தன். நான் தான் சார் பேசுறேன். நான் கொடுத்த பதவிடாது திருப்பி கேட்கும்போது வலிக்குதுல்ல. நந்தன் சொசைட்டிக்கு தேவையான ஒரு கதை. ஊராட்சி தலைவர் பதவிக்குள்ள நடக்கிற அரசியல டீடைலா காமிச்சிருப்பாரு டைரக்டர் சரவணன். அவ்வளவு யதார்த்தமா எந்த சீன்ஸும் திணிக்காம கரெக்டான மீட்டர்ல படம் இருக்கும். சசிகுமாரோட ரோல் அண்ட் ஆக்டிங் ரெண்டுமே இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ். நிறைய வெற்றிமாறன், பாரஞ்சித் படத்துல எல்லாம் அடக்குமுறையை எதிர்க்கணும்னா அதிகாரத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த அதிகாரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அடக்குமுறை இருக்கு அப்படிங்கறத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஒரு படம் எடுத்து பாக்ஸ் ஆபீஸ் பண்ணணுங்கிற இன்டென்ஷன்ல எடுக்கவே இல்லை அப்படிங்கறத படம் பார்க்கும்போது நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிஜ லைஃப்ல இன்னும் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் கிட்ட கன்வே பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான் அந்த படம் எடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உண்மையிலே நடக்குதா அப்படின்னு யாரும் क्वेश्चन கேட்ற கூடாதுன்னு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன்ல நிஜ லைஃப்ல இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை பேச வச்சிருப்பாரு. அதுவுமே வேற லெவல். இந்த பொறுப்புக்கு வந்தேன். ஆனா மன உளைச்சலும் போராட்டமா தான் இருக்கு இந்த வாழ்க்கை. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பொது தொகுதியில் நின்று ஜெயிச்ச என்னைய கூட குடியேற்ற தடுக்கிறாங்க. நீ சைன் பண்ண இல்லன்னா உன்னை வந்து பஞ்சாயத்து பிரசிடண்ட் நாங்க வந்து தூக்கிடுவோம். நெக்ஸ்ட் 7th பிளேஸ்ல இருக்கிற படம் லப்பர் பந்து. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். தமிழ் சினிமால கிரிக்கெட் பேஸ் பண்ணி எடுக்கிற படம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட எல்லாம் ரீச் ஆகுது அப்படின்னு இருக்க ஸ்டீரியோ டைப்பை உடைச்ச படம் லப்பர் பந்து. தினேஷ், ஹரிஷ் கல்யாண் 2 ஜெனரேஷன் கிரிக்கெட் பிளேயர்ஸோட ஈகோவை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள வெறும் கிரிக்கெட்ல மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு காட்டாம இந்த கேம்ல இருக்க ஈகோவால இவங்க ஃபேமிலி எவ்வளவு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறதையும் சூப்பரா காமிச்சிருப்பாரு டைரக்டர். படத்துல வர மாஸ் சீன்ஸ், எமோஷன்ஸ், லவ், சோஷியல் மெசேஜ், மோட்டிவேஷன் கண்டென்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஃபுல் படமா லப்பர் பந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்கும். பட் அது இல்லாம இந்த படத்துல இருக்க ஒவ்வொரு ஜானருக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபேன்ஸா இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு தினேஷோட ரோல் சொல்லலாம். அவர் மாசா சாங்க போட்டு கிரவுண்ட்ல என்ட்ரி கொடுக்கிறது, கடைசி பால்ல விக்கெட் ஆகி பவுலர் செலிப்ரேஷனை பார்த்து கெத்தா ஃபீல் பண்றது அப்படின்னு தினேஷ் சீன்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஹரிஷ் கல்யாணோட யங் பிளேயர் ஆட்டிடியூட், இதுக்கு முன்னாடி எவன் கெத்தா இருக்கானோ அவனை விட பெரிய ஆளுன்னு காட்டுறோம் அப்படிங்கிற அந்த விராட் கோலியோட மைண்ட் செட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கிறது தினேஷ்க்கும் அவர் ஒய்ஃப்க்கும் நடக்கிற லவ் போர்ஷன்ஸ். இந்த படத்துல வர மத்த எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். சோ லப்பர் வந்து ஒரு ஃபுல் பேக்கட் என்டர்டெய்னர் பிளஸ் நல்ல கதையுள்ள படம். அடுத்து 6th பிளேஸ்ல இருக்கிற படம் சிவகார்த்திகேயனோட அமரன்.
Look at the attackers. Take position. Ready. அமரன் கண்டிப்பா நிறைய பேரோட ஃபேவரட் ஃபிலிமா இருக்கும். இது எப்படி 6th பிளேஸ்ல இருக்கு, டாப் 3ல இருக்கணுமே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். அமரன் 2024ஓட டாப் 10 பாக்ஸ் ஆபீஸ் லிஸ்ட்ல இருக்கிற படம். பட் கதையா ரைட்டிங்கா பார்க்கும்போது அமரன் விட பெட்டரான கதைகள் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனாலதான் அமரன் 6th பிளேஸ்ல இருக்கு. பட் இருந்தாலும் அமரனோட பெரிய சக்சஸா நான் பாக்குறது டாப் 10 பெஸ்ட் பிலிம்லயும் இருக்கும், டாப் 10 பாக்ஸ் ஆபீஸ் லிஸ்ட்லயும் இருக்கும். மேஜர் முகுந்தோட ரியல் லைஃப் ஸ்டோரி, சிவகார்த்திகேயனோட ஹார்ட் ஒர்க், சாய் பல்லவியோட ஆக்டிங், ஜிவி பிரகாஷோட மியூசிக்னு இந்த படத்துக்கு எல்லாமே பக்காவா அமைஞ்சிருச்சு. முக்கியமா சாய் பல்லவியோட ஆக்டிங், அவங்களுக்கும் எஸ்கேக்கும் இருந்த கெமிஸ்ட்ரி தான் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு திரும்ப வர வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம். டயர் 2 ஆக்டர் சிவகார்த்திகேயன் 300 கோடிக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் பண்ணுவாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். அமரன் எஸ்கேவோட மார்க்கெட்டை எங்கேயோ கொண்டு போயிருச்சு. இந்த படத்தோட சக்சஸ் அவரோட நெக்ஸ்ட் பிலிம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற SK 23க்கு பெரிய ஓப்பனிங்கா இருக்கும். அமரன் SK கெரியரோட பிக்கஸ்ட் மைல் ஸ்டோன். எல்லா ஆக்டருக்கும் எர்லி ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சிராது. SKக்கு அமைஞ்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் பண்ணாருன்னா டயர் 1 ஆக்டரா சீக்கிரமே ஆயிடுவாரு. சோ அமரன் இந்த லிஸ்ட்ல 6th பிளேஸ். நெக்ஸ்ட் 5வது இடத்துல இருக்கிற படம் மாரி செல்வராஜோட வாழை. மாரி செல்வராஜ் அவரோட சைல்ட்ஹுட்ல நடந்த ஒரு இறுக்கமான இன்சிடென்ட்டை வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாரு. படம் ரொம்ப யதார்த்தமா நேச்சுரலா இருக்கும். படத்தோட லீட் கேரக்டர்ஸா நடிச்சிருக்க அந்த 2 சின்ன பசங்களுமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல அந்த பையன் சாப்பிட முடியாம பட்டினியா கஷ்டப்படுறதெல்லாம் சான்ஸே இல்ல. மேக்கிங்காவும் சரி விஷுவலாவும் சரி சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாரு மாரி செல்வராஜ். பொதுவா இந்த மாதிரி ஸ்லோ பேஸ்ட் ஆர்ட் படங்கள்லாம் தியேட்டர்ல ஃபிளாப் ஆயிடும், பட் OTTல பெரிய ஹிட் ஆயிடும். ஆனா வாழை தியேட்டர்ல பெரிய ஹிட், பட் OTTல ரிலீஸ் ஆன வாட்டி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வாங்கிச்சு. மிக்ஸ்டு ரிவ்யூஸ் சொல்றதை விட நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமா வந்துச்சு. அதுக்கு காரணம் தியேட்டர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்த ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ கொஞ்சம் படத்தை ஓவர் ஹைப் ஆக்கி விட்டுருச்சு. அதனால OTT ஆடியன்ஸ் பயங்கர ஹைப்ல படத்தை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. பட் உண்மையிலே வாழை ஒரு ஒர்த்தான படம். லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்காகவே இந்த படம் நிறைய அவார்ட்ஸ் இந்த வருஷம் வாங்க போகுது. ஆர்ட் படங்கள் எடுக்கிற டைரக்டருக்கு வாழையோட தியேட்டரிக்கல் சக்சஸ் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சோ வாழை இந்த லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கு. அடுத்து 4th பிளேஸ்ல இருக்கிற படம் சியான் விக்ரமோட தங்கலான். பாரஞ்சித் மேல இருந்த கோமா இல்ல விக்ரம் மேல இருந்த வன்மமான்னு தெரியல. இந்த படத்துக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி கொடுத்து ஒரு நல்ல படத்தை காலி பண்ணி விட்டாங்க. KGFல ஃபர்ஸ்ட் டைம் எப்படி தங்கத்தை எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கதை. அதை என்டர்டெயின்மெண்ட், ஃபன், எமோஷன், டிராமா, ஃபேண்டசின்னு எல்லாமே கலந்து சூப்பரா எடுத்திருப்பார் ரஞ்சித். அவரு எடுத்த படங்கள்ல இது ஒரு டிஃபரெண்டான நியூ ஜானர்னு சொல்லலாம். படத்துல மைனஸான விஷயமா நான் பாக்குறது ஒன்னே ஒண்ணுதான், அந்த அனிமல்ஸை காட்டுற சீன்ஸ்ல எல்லாம் கிராபிக்ஸ் கொஞ்சம் சொதப்பலா இருக்கும். அதை தவிர எனக்கு எந்த மைனஸுமே இந்த படத்துல இருக்கிற மாதிரி தெரியல. விக்ரமோட ஆக்டிங், தங்கலான் படத்தோட கதை, கேஸ்டிங், மாளவிகா மோகன் கேரக்டரோட மிஸ்டி, ஜிவி பிரகாஷ் பிஜிஎம்னு எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆடியன்ஸ் கொண்டாடி இருக்க வேண்டிய படம் தங்கலான். பட் ஒரு ஆர்ட் படமா இருந்தும் 100 கோடிக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் பண்ணது நல்ல விஷயம் தான். கண்டிப்பா விக்ரம்க்கும் இந்த படத்துல இருந்து நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும். அவரோட கெரியரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. சோ சிம்பிளா சொல்லணும்னா வழக்கம் போல விக்ரம்க்கு இன்னொரு அண்டர்ரேட்டட் பிலிமா தங்கலான் அமைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 3rd பிளேஸ்ல இருக்கிற படம் கார்த்தியோட மெய்யழகன். பொய்யாகி தோற்று போகின்றேன் மெய்யான உன். இந்த வருஷத்தோட நம்பர் 1 பிலிமா இருக்க கூட டிசர்வான படம் மெய்யழகன். ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி, பட் நிறைய பேருக்கு தேவையான ஸ்டோரி. சொந்த ஊர்ல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஊர் பக்கமே போகாம ஒரு சிட்டில இருக்க ஒருத்தரோட லைஃப்ல நடக்கிற சேஞ்சஸ் பத்தி தான் 96 டைரக்டர் பிரேம்குமார் இந்த படத்துல காமிச்சிருப்பாரு. அரவிந்த் சாமி ஊருக்கு போகும்போது கண்டக்டர் ரோல்ல நடிச்சிருக்க கருணாகரன் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு டயலாக்ல இந்த மொத்த படத்தையும் கன்வே பண்ணிருப்பாரு டைரக்டர். எப்பவுமே ஈஸிட்டே இருக்க வேணாம், அதுவும் நல்லது இல்ல. சொந்தக்காரனால இந்த 4 பேர் கணக்குல வைக்காதீங்க, அவனை கழிச்சு மிச்சவனை பாருங்க. கேங்ஸ்டர் ஸ்டோரி, வில்லன் ரிவெஞ்ச் ஸ்டோரி, பேன் இந்தியா மசாலா படங்கள்லாம் பேக் டு பேக் வந்துகிட்டு இருக்க டைம்ல மெய்யழகன் மாதிரி ஒரு குட் ஃபீலிங் படம் வந்தது. செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. தமிழ் சினிமாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் குட் ஃபீலிங் பிலிம்னு மெய்யழகன் சொல்லலாம். அடுத்து 2nd பிளேஸ்ல இருக்கிற படம் விடுதலை 2. எதை வச்சு உங்க அமைப்பால் அரசியல் பண்ண முடியாம போச்சு, அப்ப ஆரம்பிச்சது இந்த பயம். விடுதலை வெற்றிமாறனோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் பிலிம். லோகேஷ் கனகராஜ் விட அதிக ஃபேன் பேஸ் வச்சிருக்க ஒரு டேரக்டர் வெற்றிமாறன். பார்ட் 1ல பெருமாள்ங்கிற விஜய் சேதுபதி கேரக்டருக்கு செம்ம மாசை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. சோ அந்த மாசை யூஸ் பண்ணி வெற்றிமாறன் நினைச்சிருந்தா விடுதலை 2ல அவருக்கு நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய ஹிட் ஆக்கிருக்கலாம். ஆனா அப்படி யோசிக்காம நிஜ லைஃப்ல பெருமாள் மாதிரி ஒரு போராளி இருந்திருந்தா அவருக்கு என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் தான் இந்த படத்துல காமிச்சிருப்பாரு. முக்கியமா லாஸ்ட் 20 மினிட்ஸ் வேர்ல்டு சினிமாவே கோலிவுட்ல இறக்கிருப்பாரு வெற்றி. யாருன்னு பாரு, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டே பயமுறுத்துற ஒரு போராளியா இருந்த ஒருத்தர் அவர் செத்ததுக்கு அப்புறம் சரண்டர் ஆகும்போது ஏமாத்தி கொண்டுட்டு செத்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் போனோம்னு சொல்லுவாங்க. அப்ப சூரிக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் பீக் சினிமா. ஒரு படத்தை கூட ஒழுங்கா அப்படிங்க முடியாது.
கொஞ்சம் பேருக்கு படம் ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம். அதுக்கு காரணம் 2023 மார்ச்ல விடுதலை 1 ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் 2024 டிசம்பர் எண்ட்ல தான் விடுதலை 2 ரிலீஸ் ஆச்சு. இந்த 1 year 9 months கேப் தான் ஆடியன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு காரணம். ஏன்னா ஆடியன்ஸ் வாடிவாசல், வடசென்னை 2 வெற்றிமாறனோட அடுத்த லைனப்ஸ்க்கு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விடுதலையை சீக்கிரமா முடிச்சுட்டு அடுத்த படத்தை எடியா அப்படின்னு ஆடியன்ஸ் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற அளவுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அசுரன் வடசென்னை மாதிரி கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு தேவைப்படுற மாஸ் சீன்ஸ் எதுவுமே இந்த படத்துல இல்ல. அதனாலதான் விடுதலை 2 கொஞ்சம் பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் அவர் எடுத்துக்கிட்ட ஜானரை கரெக்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு. ஃபுல்லாவே கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிமா எடுத்திருக்காரு. பாலிடிக்ஸ் பத்தி சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. மத்தபடி விடுதலை 2ல வேற எந்த குறையுமே இல்லாத ஒரு ப்ராப்பர் ஆர்ட் பிலிம். ஒன்ஸ் அகைன் வெற்றிமாறன் தமிழ் சினிமாக்கு இன்னொரு மாஸ்டர் பீஸ் படத்தை கொடுத்திருக்காரு. நீ கூப்பிடுறது இல்லடா நான் சொல்றதடா என் பேர். ஃபைனலா 2024 நம்பர் 1 பெஸ்ட் பிலிம் மகாராஜா ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 year முன்னாடியே நான் வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த படம் சைலண்டா சம்பவம் பண்ண போகுதுன்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே படம் வேற லெவலா இருந்தது. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனா அந்த நித்திலனோட ஸ்கிரீன் பிளேல அதை வேர்ல்டு கிளாஸ் படமா மாத்திருப்பாரு. படத்தோட ஸ்கிரீன் பிளேல இருக்க ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் கூட ஒரு வீடியோல டீகோட் பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தமிழ் டைரக்டர்ஸ்க்கு கிளாமர், மல்டி ஸ்டாரர்ஸ், பேன் இண்டியா ஹைப், மசாலா சீன்ஸ் இது எதுவுமே தேவையில்ல. வெறும் ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளேவை வச்சே வேர்ல்டு சினிமாவையே திரும்பி பார்க்க வைக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு நித்திலன். மத்த கண்ட்ரீஸ்ல இருக்க நெட்ஃபிளிக்ஸ் ஆடியன்ஸ் எல்லாம் மகாராஜா பார்த்துட்டு இது என்னடா கொரியன் ஹாலிவுட் படத்துக்கே சவால் விடுற மாதிரி இருக்கே, இது எந்த லாங்குவேஜ் படம்னு சர்ச் பண்ற அளவுக்கு தமிழ் சினிமாவை மட்டும் இல்ல இந்தியன் சினிமாவே உலக தரத்துக்கு கொண்டு போயிருக்கு மகாராஜா. இது ஒரு நல்ல படம்னு ஆடியன்ஸ் கொண்டாடினதை விட இதை கமர்ஷியலாவும் சக்சஸ் ஆக்கியிருக்காங்க. இந்தியால இந்த படம் 110 கோடி கலெக்ட் பண்ணிருந்தது. சைனால ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. டிசம்பர் 2nd வீக்லயே அபிஷியலா கலெக்ட் பண்ணிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டோட்டல் கலெக்ஷன் 200 கோடி கிட்ட போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஜப்பான்ல வேற மகாராஜா ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா லாங் ரன்ல 2024 பாக்ஸ் ஆபீஸ் டாப் 3ல மகாராஜா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ மகாராஜா இந்த இயரோட பெஸ்ட் பிலிம் மட்டும் இல்ல, என்ன கேட்டீங்கன்னா தமிழ் சினிமாவோட ஆல் டைம் பெஸ்ட் பிலிம்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் 1 month நம்ம சேனல்ல இருந்து எந்த வீடியோவும் வரல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால. பட் இதுக்கப்புறம் கரெக்டாக எல்லா வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் 2025 மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஃபிலிம்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சினிமா பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.